ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை இந்த வருஷத்துக்கான திருக்கார்த்திகை தீபம். இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சகல விதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்ன பொருட்கள், அந்த பொருட்களை எத்தனை மணிக்கு வாங்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப திருக்கார்த்திகை தீபத்து அன்னைக்கு என்னென்ன பொருட்களை எத்தனை மணிக்கு வாங்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு வருஷமும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா. நினைத்தாலே முக்தி தரக்கூடியது திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த மலையில ஜோதியா காட்சி கொடுத்ததுக்கு பிறகு நம்ம வீட்டுல திருக்கார்த்திகை தீபத்தை ஏத்தி இருள்ல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைய ஒளிமயமா மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் தான் இந்த ஒரு திரு கார்த்திகை தீபம். ஒரு வருஷமும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கும் போது அது முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் தான். தமிழ் மாதங்கள்ல 8வது மாதமாக வரக்கூடிய கார்த்திகை மாதம் எக்கச்சக்கமான சிறப்பு பெற்றிருக்குது. அக்னி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சிவனுக்கும் அக்னியில உதித்த முருகனுக்கும் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல எக்கச்சக்கமான சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்குதாம். அப்படிப்பட்ட திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 3ஆம் தேதி இந்த வருஷம் நமக்கு புதன்கிழமையில வந்திருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் இருக்கக்கூடியது பரணி. டிசம்பர் 2ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே வீட்டுல நீங்க பரணி தீபத்தை ஏத்தலாம். அது மூலயமா யம பயம் நீங்கும். அதுக்கு அடுத்ததா திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே திருவண்ணாமலையில சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா காட்சி கொடுத்ததுக்கு பிறகு வீட்டோட பூஜையில பூஜை செய்துட்டு உங்க வீடு முழுக்க ஒளிமயமாக மாறுற மாதிரி அகல் விளக்குகளால தீபத்தை ஏத்தி இருட்டுல இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கைய நீங்க வெளிச்சத்துக்கு மாத்திக்கலாம். எந்த ஒரு இறை வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் நாம தீபம் ஏத்தி வழிபடுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வழிபாடு. அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்களும் எக்கச்சக்கமான அரசர்களும் கோவில்ல தீபம் ஏத்தி அவங்க வழிபாடு நடத்திருக்காங்க. திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை உங்க வீட்டுல மொத்தமா 27 எண்ணிக்கையில நீங்க தீபம் ஏத்தணுமா. நிலைவாசல், சமையலறை, பின்புற தோட்டம், மாடி, உங்க வீட்டோட வரவேற்பு அறைன்னு சொல்லி எந்த இடத்துலயும் நீங்க தீபத்தை தவற விடவே கூடாது. 27 எண்ணிக்கையில உங்க வீட்டோட நிலைவாசல இருந்து தோட்டம் வரைக்கும் அதுக்கேத்த மாதிரி பிரிச்சு ஏத்திக்கலாம். கடைகள்ல விற்கக்கூடிய செயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மெழுகுவர்த்திகளையோ இல்ல மின் விளக்கு மாதிரி எரியக்கூடிய விளக்குகளையோ பயன்படுத்தாம கடைகள்ல மண்பாண்ட கடைகளை விற்கக்கூடிய அந்த மண் அகவிளக்குல வாங்கிட்டு திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏத்துறது தான் ரொம்ப விசேஷம். எக்காரணத்தை கொண்டும் செயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு திருக்கார்த்திகை தீபத்தை நீங்க இந்த முறையில கையாண்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த விதமான கெடுதலும் இல்லாத எல்லோருக்கும் நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய திருக்கார்த்திகை தீபமா இருக்கும். ஒரு முறை வீட்டோட பூஜை அறையில இல்ல உங்க வீடு முழுக்க திருக்கார்த்திகைக்கான தீபத்தை ஏத்திட்டீங்கன்னா அதை நீங்களே குளிர வைக்க வேணாம். அந்த தீபம் ரொம்ப நேரம் எரியணும் அப்படிங்கும் போது திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். இல்ல அந்த தீபத்தை இதுக்கு மேல எரிய விட வேணாம். எடுத்து நாங்க உள்ள வைக்க போறோம் அப்படிங்கும் போது அதை உங்க கையால நீங்க குளிர வைக்காம அது எண்ணெய் தீர்ந்து அதுவாவே குளிர்ற வரைக்கும் காத்திருக்கலாம். இதுதான் திருக்கார்த்திகை தீபத்தை இந்த வருஷம் ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம நம்ம வீட்டுல வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு எக்கச்சக்கமான சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட விஷயம் இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கும் விதிவிலக்கு கிடையாது. காரணம், இருள்ல இருக்கக்கூடிய வாழ்க்கைய ஒளிமயமா பிரகாசமா மாற்றக்கூடிய இந்த நாள்ல நம்ம எந்த பொருட்கள் வாங்கினாலும் அது நமக்கு சுபிக்ஷத்தை தான் கொண்டு சேர்த்துடும். அதுல முதல் முக்கியமான பொருள் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாலே இன்னமும் நிறைய பேருக்கு தெரியும் பொரி செய்து படைக்கக்கூடிய வழக்கம். பொரினா இப்ப நார்மலா கடைகள்ல விற்கக்கூடிய பொரி அப்படிங்கிறது வேற. கார்த்திகை பொரி அப்படிங்கறதே இந்த கார்த்திகை மாசத்துல கடைகள்ல விற்பாங்க. அது ரொம்ப விசேஷம். கார்த்திகை பொரியை வாங்கிட்டு தேங்காய் துண்டும் வெள்ளைப்பாகு சர்க்கரையும் சேர்த்து அதை இனிப்பு பிரசாதமா தயார் செய்து கோவில்களை பிரசாதமா கொடுப்பாங்க. நிறைய பேரு இப்ப வரைக்கும் வீடுகளை செய்து அதை பிரசாதமா சாப்பிட்றதும் வழக்கமான ஒன்று. அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த கார்த்திகை பொரி இருக்குல்ல, நீங்க கார்த்திகை பொரியை வாங்கிட்டு வெள்ளைப்பாகு சேர்த்து அதை நீங்க தயார் செய்றீங்களோ இல்லையோ
வெறுமனே அந்த பொரியவாவது வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில சிவபெருமான் பாதத்துக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த கார்த்திகை பொரி ஒருவேளை உங்க வீடு பக்கத்துல கிடைக்கலன்னா ஆன்லைன்ல கண்டிப்பா கிடைக்கும். நவம்பர் 26ஆம் தேதியே இந்த பதிவை நம்ம போட்டுட்டோம். டிசம்பர் 3ஆம் தேதி தான் உங்களுக்கு திருக்கார்த்திகை தீபம். எப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் டைம் இருக்கு. நீங்க தாராளமா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கூட இந்த கார்த்திகை பொரியை வாங்கிக்கலாம். அடுத்ததா நம்ம சொல்லக்கூடிய 3 முக்கியமான பொருளும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்க வாங்கணும். அதுல முதல் முக்கியமான பொருள் சர்க்கரை, அடுத்ததா வெல்லம், அடுத்ததா நெய். சர்க்கரை அப்படிங்கிறது கூடுமான அளவுக்கு இந்த வெள்ளை சர்க்கரை இல்லாம நாட்டு சர்க்கரையை வாங்கிட்டு வந்து வைக்கிறது விசேஷம். வாழ்க்கையை இனிமையா மாற்றும். அதே மாதிரி வெல்லம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். நெய் அப்படிங்கிறது சாதாரணமா சமையலுக்கும் நம்மளோட தெய்வீக வழிபாட்டுக்கும் இயற்கையா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளும் இந்த நெய் தான். அடுத்ததா இந்த வருஷம் நமக்கு திரு கார்த்திகை தீபம் புதன்கிழமையில வந்திருக்கு. புதன் பகவானாக இருக்கக்கூடிய புத்திகாரனாக இருக்கக்கூடியவருக்கு இந்த பச்சை பயிறு ரொம்ப உகந்தது. பச்சை பயிறு முழு தானியமா கடைகளில் விற்கும். ரொம்ப அதிகப்படியா வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து எவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு வந்து வைக்க முடியுமோ திரு கார்த்திகை தீபம் புதன்கிழமையில வந்திருக்கிறதால பச்சை பயிரை வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. அடுத்ததா திரு கார்த்திகை தீபத்துக்கு நீங்க விளக்கேற்றத்துக்காக அது 27 எண்ணிக்கையில ஏற்றினாலும் சரி, 3 எண்ணிக்கையில ஏற்றினாலும் சரி, அது உங்க விருப்பம். ஆனா அந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு ஏத்துறதுக்காக அகல் விளக்கையும் திரியையும் எண்ணெயும் வாங்கிட்டு வந்து ஏற்கனவே வச்சிருப்பீங்கல்ல, அது இல்லாம திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு, ஒரே ஒரு பாக்கெட் திரி, கொஞ்சமா தீப எண்ணெய், ஒரு 50 ml 100 ml, இது கட்டாயம் திருக்கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வாங்கணும். தீபம் ஏத்துறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை கணக்குல எடுத்துக்க கூடாது. அடுத்ததா பூஜை அறையில வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய தூப குச்சிகள், அது சாம்பிராணியா இருக்கலாம், இல்ல ஊதுபத்தியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா வாசனை பொருட்கள்ல இந்த தூப பொருட்கள் ஏதாவது ஒரு பொருளை கட்டாயம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கணும். எங்க வீட்டுல ஏற்கனவே சாம்பிராணி இருக்கு, நாங்க சாம்பிராணி தூள் மட்டும் வாங்க போறோம் அப்படின்னாலும் வாங்கலாம். ஊதுபத்தி ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. அடுத்ததா நாட்டு மருந்து கடைகள்ல தாமரை தண்டு திரி அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாகவே இந்த தாமரை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதோட தண்டு பகுதி கிடைக்கக்கூடிய அந்த நார் இருக்குல்ல, அது மூலயமா தாமரை தண்டு திரிய தயார் செய்து நாட்டு மருந்து கடைகள்லயும் ஆன்லைனையும் விற்பாங்க. அதை ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சாஸ்திரத்துக்கு ஒரே ஒரு தண்டு திரி இருந்தா கூட போதும். இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் கட்டாயம் நாங்க வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுல தாமரை தண்டு திரியையும் கார்த்திகை பொரி, அது கூட இனிப்புல ஏதாவது ஒரு பொருள், சர்க்கரையோ இல்ல வெல்லமோ, இது முடியாதவங்க ஒரே ஒரு பாக்கெட் பச்சை பயிறு. மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க தேவைப்பட்டாவோ இல்ல விருப்பப்பட்டா மட்டும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்ல அதுவும் இந்த தாமரை தண்டு திரி இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணி முடிஞ்சா கார்த்திகை தீபத்து அன்னைக்கு கூட தீபம் ஏற்றி வைக்கலாம். திரு கார்த்திகை தீபம் அன்றைய தினம் வரக்கூடிய புதன்கிழமை 12:01 ராகு காலம், 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல நீங்க தாராளமா இந்த பொருட்களை வாங்கிக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 4:47 தான் ஆரம்பிக்குது. தீபம் ஏத்துறதையும் இந்த திருக்கார்த்திகை தீபத்தையும் எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மணிக்கு திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூஜையில ஏத்த போறீங்க. அதனால திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு பொருட்களை முடிஞ்சா மாலை 5 மணிக்கு மேல வாங்கலாம். இல்ல மாலை நேரத்துல வேலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பகல்ல வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை பயன்படுத்துறத மாலை 6 மணிக்கு மேல பயன்படுத்திக்கோங்க. இது சொல்லிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான பொருட்கள், எல்லோராலையும் ரொம்ப சுலபமா வாங்கக்கூடிய பொருட்கள் தான். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.